அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சாதா ப்ளவுஸு எப்படி கட்டிங் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ப்ளவுஸ் பீஸை நல்லா அயன் பண்ணிக்கங்க. டபுளாக மடித்து போட்டுக்குது. கரை பீஸு நமக்கு ஆப்போசிட் வர மாதிரி போட்டுக்குங்க. திரும்ப கை வெட்ட போகிறோம், அதுக்கு டபுளாக மடிச்சிக்கங்க. இப்போ இதை 4ஆக மடிச்சுக்கிறோம். இந்த சைடில் உள்ள எக்ஸஸ் எல்லாம் வெட்டி விட்ருங்க. ஒரு ஸ்கேல் அளவு வச்சு மார்க் போட்டுங்க. அது வந்து எம்மிங்காக, கை எம்மிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு. இப்போ அளவு ப்ளவுஸில் லெஃப்ட் சைடில் உள்ள ஹேண்ட் எடுத்துக்கங்க. எடுத்து கரெக்டாக முனக்கையை வச்சுட்டு அந்த முனக்கையினுடைய அளவு எவ்வளோங்கிறத பார்த்து குறிச்சிங்க. திரும்ப அடிக்கைக்கு வாங்க. எல்லா பக்கம் ஈவனாக இருக்கான்னு பார்த்துங்க. நல்லா இழுத்து நீவி விட்டுக்குங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லா பக்கம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆம்கோல்கிட்ட கொணக்கையிலேருந்து ஆம்கோல்கிட்ட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வருதோ அது ஒரு மார்க் போட்டுங்க. அதேமாதிரி மேல் கையில் பார்த்தீங்கன்னா லென்த்தில் வச்சு எந்த அளவுக்கு வருதோ அதை வச்சுட்டு தையல் தும்புக்கு சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு போட்டுக்குங்க. ஆம்கோல்கிட்டையும் 1/2 தையல் தும்பு சேர்த்து போட்டோம். ஒரு உள்கை அளவு எடுக்கிறோம். ஆம்கோல் அளவு கரெக்டாக அதே அளவு அப்படியே திருப்பி அதே அளவு எடுத்தால் போகிறோம். அது கூட 1/2 தையல் தும்புக்கு சேர்த்துட்டோம். அப்புறம் முன்பாக கை முன்பாகம் அதை கரெக்டாக நீவினப்படியே கரெக்டாக வச்சு இந்த தையல் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு நேராக பின்பக்கம் வச்சிங்கன்னா அதில் மார்க் போட்டுக்கலாம். தையல் தும்புக்கு சேர்த்து மார்க் போட்டுக்குங்க. அதை அப்படியே மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டோம். இது எக்ஸ்ட்ரா தையல் தும்புக்கு விட்டுட்டோம். நீ கட்டிங் பண்ணிக்கலாம். கத்திரியில் நல்லா மார்க் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியாக கையை வெட்டி முடிச்சிட்டோம். இப்போ ஆம்கோல் குடையணும். 3/4 இன்ச்சுக்கு வச்சு மார்க் போட்டுக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்கெட் வழியே குடஞ்சிக்குவாங்க. வெட்டியாச்சு. அடுத்தது பேக் வெட்டுறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். அதை நேர் ஆப்போசிட்டில் அப்படியே திருப்பி போட்டுங்க. கை வெட்டணும் இல்லைங்களா, கை வெட்டுறதுக்கு ஆப்போசிட் திருப்பி போடணும். கரை பக்கம் திரும்பக்கூடாது, கரை பக்கம் நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸில் வெட்டிடலாம். வெட்டிட்டோம். ஸ்கேல் எடுத்து 2 இன்ச்சு அளவுக்கு மார்க் போட்டுக்கலாம். ஸ்கேலில் மார்க் போட்டுருங்க. இதுதான் பட்டிக்கு 1/2 இன்ச்சு மடிச்சுட்டு திரும்ப 1/2 இன்ச்சு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு பட்டி அளவு கரெக்டாக வந்துடும். அதுக்காக 2 இன்ச்சு விட்டுக்கிறோம். இப்போ அளவு ப்ளவுஸை இடுப்பு அளவு இருக்குங்களா, அதை வந்து சென்டர் பண்ணுறோம். சென்டர் பண்ணி மார்க்கரில் மார்க் போட்டுங்க. அதுக்கு நேராக கழுத்தளவும் பார்த்துங்க. ஷோல்டர் சென்டராக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஷோல்டர் சென்டராக வச்சுக்கோங்க. ஷோல்டரில் கரெக்டாக இருக்குங்களா, ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இழுத்துட்டு வந்தீங்கன்னாக்க அது பேக் நெக்கனுடைய சென்டர் கிடைக்கும். அங்கே ஒரு மார்க் போட்டோம். அது 2 கரெக்டாக இருக்குங்களா. இதை இப்படி பேக்கில் செட் பண்ணிக்கங்க. நல்லா இழுத்து விட்டுங்க. சுருக்கம் இல்லாமல் நீங்கள் இழுத்துட்டுருங்க. மார்க் அளவு கரெக்டாக பார்த்துக்குங்க. பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டரை வந்து நல்லா டைட்டாக இழுத்திங்கனாக்க கரெக்டான அளவு கழுத்தளவு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ மார்க் போடும்போது
தையல் தும்பு அளவுக்கு சேர்த்து போட்டாலும் போடுங்க, இல்லை தையல் வெட்டும் போது தையல் தும்பு ஒதுக்கிட்டு வெட்டாலும் வெட்டலாம். இப்போ நான் வந்து சேர்த்து போட்டு காட்டிக்கிறேன். இது வந்து ரெடி அளவு மார்க் போட்டுக்கிறேன். இப்போ அதே அளவுலேயே கை ஆம்கோல் அளவு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கை ஆம்கோல் அளவு அந்த தையல் இருக்குங்களா, அந்த தையல்கிட்டையே நீங்கள் நகத்தால் பஞ்சு பண்ணிட்டாலும் பரவாயில்ல, இல்லை அப்படியே பின்பக்கமாக திருப்பி டீசல் மார்க் போட்டுங்க. அது தையல் தும்பெல்லாம் சேர்த்து போட்டுங்க. தையல் தும்பு தான் மெயினு. ஷோல்டர் அளவில் இருக்குது, அதுலேயே தையல் தும்புக்கு ஒதுக்கிடுங்க. இப்போ கழுத்துணை அளவும் அதேமாதிரி உள்ளுக்குள்ளே ஒதுக்கி வெட்டும் போது வெட்டிங்க. வெட்டியாச்சுங்க. இப்போ ஆம்கோல் குடையிற பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். கழுத்தில் கரெக்டாக இருக்குது. இப்போ ஆம்கோல்லேருந்தே பார்த்தீங்கன்னா பாடி அளவு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சென்டர் மார்க் போட்டிருக்க முடியுங்களா, கழுத்தளவு அந்த கழுத்தளவு கரெக்டாக இருந்ததுன்னா அதுலேருந்து நேராக கொண்டுட்டு போனீங்கன்னா பாடியினுடைய தையல் போட்டிருப்பீங்களா, சைடு தையல், அந்த தையல்கிட்ட வந்து நல்லா அமுத்தி கரெக்டாக பிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் பாடியினுடைய அளவு. அதை டிசியாக மார்க்கில் போட்டுருங்க. அப்புறம் கீழே வந்து செட் பண்ணுங்கள். ஹிப் ஷேப் இருக்குது, அந்த கோட் இருக்கு இல்லைங்களா, கோட்லேருந்து இடுப்பு சென்டர்லேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி வச்சுக்கிறேன். அது சென்டர் டாட் ஒன்று வருது இல்லைங்களா பேக்கில், அதுக்காக திரும்ப தையல் தும்புக்கு 1.5 இன்ச்சு ஒதுக்கிங்க. திரும்ப கீழே இருந்து ஆம்கோல் அளவு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாடி அளவு எடுத்துருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து மார்க் போட்டுங்க. எல்லாத்துக்குமே தையல் தும்பு சேர்த்து தாங்க விடணும். இப்போ வந்து பாடி லென்த்து அந்த டாட்டுக்கு பேக் டாட்டுக்கிட்டேருந்து ஷோல்டர் அளவு சென்டர் பண்ணி எடுத்திங்கன்னா அதுதாங்க ஹைட்டு. அந்த பாடி லென்த்தில் வச்சு மார்க் போட்டுக்குங்க. தையல் தும்புக்கு 1/2 இன்ச்சு சேர்த்துக்குங்க, மார்க் போட்டுங்க. இப்போ நம்ம டேப்பே யூஸ் பண்ணாமல் பாடி அளவு எடுத்துட்டோம். இப்போ ஆம்கோல் வந்து கரெக்டாகன்னு செக் பண்ணிக்கலாம். பேக் சைஸ் அளவுக்கு நல்லா லென்த்தியாக பிடிச்சிட்டு தையல் தும்பை ஒதுக்கி ஆம்கோல் அளவு கரெக்டாகன்னு செக் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்குது. தையல் தும்பை ஒதுக்கிட்டோம், சரியாக இருக்குது. இப்போ நீங்கள் வெட்டிக்கலாம். இந்த பேக் டாட்டு சென்டர் பார்த்தீங்கன்னா பேக் டாட்டு சென்டர் வந்து ஷோல்டர்லேருந்து எடுத்துங்க. ஷோல்டர் சென்டராக வச்சுட்டு அதுக்கு நேராக கீழேருந்து 4 இன்ச் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வெட்டிக்கங்க. தையல் தும்பு ஒதுக்கி விட்டத்துலேருந்து வெட்டிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் ரெடி அளவுக்கு வெட்டிட்டிங்கன்னா அப்புறம் கழுத்தளவுலாம் பெருசாக போயிடும். மறக்காமல் தையல் தும்பு அளவு நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சு இருக்கணும். நல்லா போடும் போது டிசியில் மார்க் போட்டு மார்க்கரில் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். தையலுக்கு வந்து 1.5 இன்ச்சு ஒதுக்கி விட்டுக்கிறோம். மார்க் போட்டுங்க. பாடி அளவு மார்க் போட்டுங்க. பேக் பாடி அளவு மார்க்கு டேப்பு யூஸ் பண்ணாமலே கண்டுபிடிச்சிட்டோம். ஊசியால் மார்க் போட்டுட்டிங்கன்னா ஒரு 2 சைட்லேயும் அந்த டாட்டினுடைய அளவு கரெக்டாக வந்துடும், மாறாமல் வரும். அதுக்காக தான். இப்போ ஃப்ரண்ட் எடுக்கிறோம். ஃப்ரண்ட்டு கிராஸில் இருக்குதா ஸ்ட்ரெயிட் கட்டிங்கான்னு பார்த்துக்குங்க. இழுத்து பார்த்தா தெரியும். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போட போகிறோம். இப்போ பேக் எடுத்தீங்களா அதை அப்படியே திருப்பி ஃப்ரண்டில் வர மாதிரி போட்டிங்கன்னா அவ்வளோதான், திருப்பியாச்சு. இப்போ இதில் வந்து பட்டி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துடும். இந்த அளவில் தான் ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் அப்படியே திருப்பி போட்டுருங்க. மேலே பேக் வச்சுருங்க. பேக் வச்சு ஃப்ரண்ட் மார்க் கண்டுபிடிச்சிருவோம். சரிங்களா? பேக் வச்சுக்கிறோம். இது பாலிஸ்டர் ப்ளவுஸ்னால ஊசி போட்டுக்கிறோமா, ஊசி வச்சு பின் பண்ணிக்கிறேன். நீங்களும் அது மாதிரி பண்ணிக்கலாம்.
நல்லா மட்டமாக நீவி விட்டாச்சு. ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. ஃப்ரண்ட் அளவு பாருங்கள். ஃப்ரண்ட் அளவு என்ன இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதை வந்து சென்டராக பார்த்துக்கணும். இப்போ அதில் ஏற்கனவே போட்டதில் 10 இன்ச்சு இருக்குது. பேக் அளவு கண்டுபிடிச்சிங்களா, அது வந்து 10 இன்ச்சு இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் வந்து 9.25 இன்ச்சு இருக்குங்க. அந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் 9.25 இருக்குது. தையல் தும்பு அதாவது ஊக்குப்பட்டி ஐப்பட்டிலாம் உள்ளுக்குள்ளே போகிற பீஸெல்லாம் ஒதுக்கிடுங்க. 9.25 இருக்குது. அது கூட நம்ம 3/4 இன்ச்சு கூட்டிக்கணுங்க. அதுதான் அந்த ஃப்ரண்ட் டாட்டுக்கு வர தையளவும் ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தையல் தும்பு போடுறீங்களா அந்த அளவும் சேர்த்துனா 3/4 இன்ச்சு தேவைப்படும். இந்த 3/4 இன்ச்சு கூட்டிக்கங்க. அப்போ 10 இன்ச்சாக வச்சுக்கணும். அப்போ 10 இன்ச்சு வச்சு அப்போ ரெண்டனுடைய அளவு சைட்லேயும் மார்க் போட்டுருங்க. சரியாக இருக்குங்களா? இது 10 இன்ச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம ஃப்ரண்டனுடைய பாடி அளவு வந்துருக்குது. இப்போ கழுத்தளவு, ஃப்ரண்ட் கழுத்து எடுக்கிறோம். தையல் தும்புக்கு ஒதுக்கி இருக்கிறோம். கீழே இறக்கி 1/2 இன்ச்சு இறக்கி தையல் தும்புக்கு ஒதுக்கிட்டு சென்டர் பண்ணி நல்லா டைட்டாக இழுத்துக்கலாம். நீவி விட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கங்க. அந்த ஷேப் கரெக்டாக வச்சுங்க. ரொம்ப கீழே போயிடக்கூடாது. அந்த பெண்டு ஷேப் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கிட்டு தையல் தும்பு 1/2 இன்ச்சுக்கு ஒதுக்கி இருக்கிறோம். பார்த்தீங்களா? அது தையல் தும்புக்கு 1/4 இன்ச்சு ஒதுக்கி, கழுத்தளவு வந்து 1/4 இன்ச்சு போதும். ஷோல்டரு, கை தையல் தும்பெல்லாம் வந்து 1/2 இன்ச்சு தேவைப்படும். இப்போ ஆம்கூல் அளவு, ஃப்ரண்ட் ஆம்கூல் எடுக்கிறோம். வளைவு பகுதி பார்த்தீங்களா? பேக் அளவில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கூல்லாம் கரெக்டாக அது பேக் அளவு வச்சு மார்க் பண்ணிடுங்க. பாடிக்கிட்டு தையல் தும்பு விட்டுருங்க. கீழே 1/2 இன்ச்சு தள்ளி தையல் தும்புங்க. அப்போ ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா பேக் வந்து அந்த கீழே இருக்குங்களா அதுலேருந்து 1/2 இன்ச்சு வச்சுக்கணும். 1/2 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த மேலே நெக்கு கிட்ட போட்டுருங்களா மார்க்கு, அந்த மார்க்கையும் அந்த கீழே உள்ள மார்க்கையும் நேராக கோடு போட்டுங்க. இந்த 1/2 இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சென்டர் டாட்டு பிடிக்கும் போது அது அந்த எக்ஸ்ட்ரா தேவைப்படுற துணிக்கு தான் நம்ம இதை இப்படி ஒதுக்கிடுது. இப்போ அந்த ஃப்ரண்ட் அளவு கழுத்தையும் ஆம்கூல் அளவு மட்டும் ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் வெட்டிட்டோம். இப்போ ஆம்கூல் வெட்டியும் வெட்டிடுங்க. அதே மாதிரி ஷோல்டர் டப்பு ரெண்டையும் பிடிச்சிங்க. பாடி ஹீட்டையும் கரெக்டாக பிடிச்சிட்டு அப்படியே திருப்பி போட்டுருவோம். இப்போ ஃப்ரண்ட் வந்து மேலே வந்துருச்சு. எல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருங்க. பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்டு ஏற்கனவே வலது பக்கம் மார்க் பண்ணி வெட்டியிருக்கிறோம். இப்போ ரெண்டாவது செக் பண்ணிக்கலாம். இடது பக்கம் வச்சு செக் பண்ணிக்கலாம். தையல் தும்பு ஒதுக்கி இருக்கிறோமா, வளர்ந்து பாருங்கள். தையல் தும்பு அளவு கரெக்டாக வெளியே தெரியுது. இப்போ கரெக்டாக இருக்குது. மேலேயும் தையல் தும்பு கரெக்டாக இருக்குது. ஷோல்டர் ரெட்டியும் சரிங்களா? இப்போ அதுக்குள்ளேருந்து உள்ள ஆம்கோல் குடைவு கரெக்டாகன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல தான் அப்படியே திருப்பி பார்த்தா உங்களுக்கு ஆம்கூல் அளவு 1/4 இன்ச்சு அளவு குடைவு உள்ள தெரியும். இப்போ 1/4 இன்ச்சு குறைஞ்சிங்க. வெட்டியாச்சு. ஃப்ரண்ட் வந்து 9.25 இன்ச்சுக்கு 10 இன்ச்சாக சொல்கிறாங்களா, அந்த 10 இன்ச்சை வச்சு 3/4 இன்ச்சு நம்ம தையல் தும்புக்காக சேர்த்துக்கிறோம். 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ ஃப்ரண்டோட பாடியிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஃப்ரண்டோட எடுக்கிறோம். இந்த பேக் அளவுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. அது மாதிரி ஃப்ரண்ட்ஸ்லேயும்
அந்த பேக் அளவு வச்சு கோடு போட்டுங்க. ஸ்கேர் அளவு ஒரு கோடு போட்டுங்க. ஆம்கோல்லேருந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சு அந்த டாட்டு கிடக்குங்களா, டாக்டர்கிட்ட புள்ளி வச்சுட்டு தையல் தும்புக்கு 1/4 இன்ச்சு ஒதுக்கி நகர்த்திடுங்க. அப்போ அதுதான் நமக்கு கரெக்டான அளவு, ஃப்ரண்ட் அளவு பார்த்துங்க. இடது பக்கத்தை வச்சு எடுக்கிறேன். வச்சுட்டு தையல் தும்புக்கு 1/4 இன்ச்சு ஒதுக்கிங்க. அதே நகர்த்தி வச்சுக்கிறோம். திரும்ப அவங்க டாட் இருக்குது, அந்த டாட்டுக்கு 1/4 இன்ச்சு தையல் தும்பு ஒதுக்கி கீழே இறக்கிடுங்க. இப்போ டாட்டினுடைய அளவு 1/2 இன்ச்சு ஆகும். மடித்து தைக்கும் போது 1/2 இன்ச்சு, அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கு இறக்கிட்டோம். இறக்கி மார்க் போட்டுக்கிட்டோம். திரும்ப அதுலேருந்து ஃப்ரண்ட் கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். அதில் மார்க் அளவுக்கு போட்டுட்டு தையல் தும்புக்கு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டோம். இப்போ கிராஸ் அளவு, ஃப்ரண்ட் கிராஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அது சென்டர், அந்த சைட் டாட்டு. இப்போ வந்து ஃப்ரண்ட் டாட்டு, சென்டர் டாட்டு அளவு எடுக்க போகிறோம். சென்டர் டாட் பார்த்தீங்கன்னா டாட்டுக்கிட்ட தையல் தும்புக்கு 1/2 இன்ச்சு விட்டுக்கிறோம். அதுலேருந்து மேலே அப்படியே கொண்டு வாங்க டேப்பை. சென்டர் மார்க் இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட்டு அந்த இடத்துல வச்சு 3 இன்ச்சு இருக்குது. அதுலேருந்து தொடர்ச்சியாக மேலே கொண்டு வாங்க. அப்போனா 13 இன்ச்சு தையல், அதாவது தையல் தும்போடு சேர்த்து 13 இன்ச்சு வருது. கீழே 1 இன்ச்சையும் ஷோல்டர் 1/2 இன்ச்சும் தையல் தும்பு சேர்த்துக்கிறோம். மொத்தம் 1 இன்ச்சு சேர்த்துக்கிறோம். 13 இன்ச்சு வருது. 13 கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுதான் டாட்டோட லென்த்து. கீழே மார்க் போட்டுங்க. அங்கேருந்து தையல் தும்போடு சேர்த்து 3 இன்ச்சு மார்க் போட்டுங்க. டாட்டோடைய லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சென்டர் பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டிக்கிட்டேருந்து அளவிடுங்க. அந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச்சு சேர்த்துங்க. தையல் தும்புக்காக சேர்த்துக்கிட்டு 4 இன்ச்சு இருக்குதுங்க. 4 இன்ச்சு வச்சுட்டு மார்க் போட்டுங்க. இப்போ இதான் சென்டர் டாட்டினுடைய நம்ம சென்டருக்கும் அந்த தையல் தும்பு அங்கே தான் நிற்கணும். தையல் வந்து அதில் தான் நிற்கணும். சரிங்களா? பாயிண்ட். இப்போ ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கிட்ட ஒரு டாட்டுக்கும் அளவு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோங்களா, அது என்ன அளவு அதில் இருக்குதோ 1/2 இன்ச்சா 1.25 இன்ச்சு அதுக்கு மாதிரி பார்த்து மார்க் போட்டுங்க. இந்த ஆம்கோல் டாட்டும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சென்டர் டாட்டுக்கும் அதுக்குள்ள கேப் என்ன இருக்குதோ அதை வச்சுக்கிங்க. 2 இன்ச்சு இருக்குது. 2 இன்ச்சு வச்சு மார்க் போட்டுக்கலாம். இப்போ மார்க் போட்டது கரெக்டானு பார்த்துக்கிங்கன்னா கழுத்துலேருந்து ஆம்கோல் டாட் இருக்குங்களா, அதை செக் பண்ணி பாருங்கள். தையல் தும்பு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கழுத்துக்கிட்ட விட்டுட்டு இப்போ கரெக்டாக இருக்குங்களா? இப்போ அது கரெக்டு தான். இப்போ இந்த கிராஸ் நல்லா மார்க் போட்டுங்க. ஃபுல்லாக கிராஸ் மார்க் போட்டீங்க. இப்போ சைடில் பட்டி ஒரு இடம் கண்டுபிடிங்க. கீழே மார்க்கு பேக் அளவு இருக்குது. அங்கேருந்து பட்டி அளவு பார்த்தீங்கன்னா பட்டி மார்க்லேருந்து கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு கூட போட்டுங்க. இப்போ நமக்கு வந்து பட்டி ஃப்ரண்ட் அளவு தான் எடுக்க போகிறோம். அதனால் கீழே இருக்கிற 1/2 இன்ச்சு தான் சேர்த்துக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள 1/2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. அதுக்கு நேராக கிராஸ் போட்டுக்குங்க. கிராஸ் அளவுக்கு வெட்டிங்க. வெட்டிட்டோம். பாடியை கட் பண்ணி விட்ருங்க. ஆம்கோல் டாட்டையும் வெட்டி விட்ருங்க. இப்போ கீழே சென்டர் டாட்டை செக் பண்ணுங்கள். சைடையும் வெட்டி விட்டலாம். வெட்டிட்டு கரெக்டாக மடிச்சுட்டு நல்லா நீவினிங்கன்னா அந்த இடத்துல வர்றது தான் உங்களுக்கு டாட்டோடைய இடம். அதே மாதிரி கீழ் டாட்டை பாருங்கள். ஃப்ரண்ட் அளவு எடுத்துகிட்டு தையல் தும்பு அளவுக்கு ஒதுக்கிடுங்க. ஊக்குப்பட்டிக்கிட்ட ஒதுக்கிட்டு எந்த அளவுக்கு வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுருங்க. மார்க் போட்டுட்டு டாட்டு எவ்வளோ பிடிச்சிட்டான்னு பாருங்கள்.
1.25 இன்ச்சு ஒரு புள்ளி அளவு இருக்குது. அப்போ டபுளாக பண்ணிங்கன்னா 2.25 இன்ச்சு வரும். 2.25 இன்ச்சு வச்சு அந்த பக்கம் ஒரு மார்க் போட்டுங்க. திரும்ப அந்த 2 மார்க்கு தான் நமக்கு வந்து டாட்டினுடைய அளவு. 2 பக்கம் கட் பண்ணிக்கங்க. 2 மார்க்கையும் மடித்து சென்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த சென்ட்ரு பண்ணி அந்த மடி பாயிண்ட் வருதுங்களா, அதுதான் சென்டர் டாட்டினுடைய பாயிண்ட். அவ்வளோதான். நல்லா ஊசியை வச்சு ஹோல்ஸ் போட்டுட்டீங்கன்னா 2 சைட்லேயும் அளவு மாறாமல் கிடைக்கும். ஃப்ரண்ட் அளவு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், ஈவனாக இருக்கும். போட்டாச்சுங்க. ஃப்ரண்ட் அளவு எக்ஸ்ட்ரா இருக்குதான் பார்த்துக்குங்க. தையல் தும்பு அளவு தான் இருக்குது. தையல் தும்பு போதும். அது ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் வெட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட் வேலை முடிஞ்சிச்சு. நீ பட்டி எடுக்கிறது 2 இன்ச்சு இருக்குதுங்க. தையல் தும்போடு சேர்த்துனா நம்ம 3 இன்ச்சு கொண்டு வரணும். இதில் பட்டி பாருங்கள், 2.5 இன்ச்சு இருக்குது. தையல் தும்பு சேர்த்தா 3 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. நம்ம பட்டிக்குன்னு சொல்லி ஒதுக்கிட்டு பீஸ் இருக்கீங்களா, அந்த பீஸில் தான் நம்ம பட்டி எடுக்க போகிறோம். கரை பக்கம் அப்படியே விட்டுருங்க. கீழே இருக்கிறது கரை பக்கம், இது கரை பக்கங்க. ஸ்ட்ரைட்டாக ஃபினிஷிங் பண்ணி வெட்டிக்குங்க. 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் போட்டுக்குங்க. திரும்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பட்டியோடைய லென்த்து பார்த்துக்குங்க. தையல் தும்பு 1/2 இன்ச்சு ஒதுக்கி விட்டுட்டு பட்டியோட லென்த்து தையல் தும்பு கூட சேர்த்து எல்லாம் போட்டுங்க. சேர்த்து ஒரு மார்க் போட்டு வெட்டி விட்டுருங்க. அந்த சைட்லேயும் 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் போட்டுங்க. இப்போ அங்கேருந்து நம்ம அடுத்த அளவு வந்து 3 இன்ச்சு பட்டியினுடைய சைடு அளவு 3 இன்ச்சு மார்க் போட்டுங்க. இப்போ பட்டியினுடைய ஃப்ரண்ட் அளவு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்து பார்ப்போம். அதுலேருந்து மார்க் போட்டுங்க. தையல் தும்பு 1/2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. அந்த வளைவு பகுதியிலையும் பார்த்துங்க. டாட்டுக்கு நேராக எடுப்பீங்களா, அந்த இடத்து பார்த்தீங்கன்னா தையல் தும்பு ஒதுக்கி பார்க்கும்போது மேலே தையல் தும்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். இந்த வளைவாக எடுத்துங்க. கட் பண்ணிடுங்க. மார்க் போட்டுங்க. கட் பண்ணியாச்சுங்க. என்னங்க ஈஸியாக இருந்துச்சுங்களா? நன்றிங்க, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.